அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே சிறப்பாக ஈதெல்லாம் கொண்டாடியாச்சா? எல்லாருக்கும் ஈதுல் ஃபித்ர் நல்லா போயிருக்கும்னு நம்புகிறேன். எங்களோடது எப்படி போச்சுன்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு கனெக்ஷன்லேயே இருக்க முடியும். எங்கள் ஈத் எல்லாரையும் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு கிளிப்பும் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ரமதான் டே 30லேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் முன்னாடியே ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல காயல்பட்டினம் ஸ்பெஷல் வட்டிலப்பம்ல இருந்து தான் ஆரம்பித்தோம். இந்த இதோட மெனு எங்கள் வீட்டில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே பசியாக தான் வெரைட்டியாக இருக்கும். இந்த வாட்டி எதுவுமே வேணாம், பிரியாணி போட்டு முடிச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பெருநாள் அதுவுமா நம்ம ஊர் வட்டிலப்பம் இல்லைன்னா எப்படின்னு சொல்லி அதையும் செய்ய ஆரம்பிச்சாச்சு. வட்டிலப்பம்மா கடாயான் குக்கர்னு 2ஆக பிரித்து ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ரெசிபியை சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். வட்டிலப்பம் செஞ்சு முடித்தோன்னே ப்ரௌனி செய்ய ஆரம்பித்தேன். இதை ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு. வீட்டுக்கும் எல்லோரும் வருவாங்கள்ல, ஸோ எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு செய்ய ஆரம்பித்தாச்சு. ப்ரௌனிஸ் அண்ட் கேக்ஸ் ஆர்டர்ஸ் அகைன் எடுக்க ஆரம்பித்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற பேஜ்க்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இஃப்தார் முடிச்சுட்டு வந்து பார்த்தா வட்டிலப்பம் சூப்பராக ரெடியாகி நல்லா இருந்துச்சு. குக்கரில் வச்சதில் நட்ஸ் போடலை, அதுவும் சூப்பராக குக் ஆகி பார்க்கவே அழகாக இருந்துச்சு. என்ன தான் ரமதான் ஃபுல்லாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணாலும் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்க்கு வரதான் நம்மள மேக்ஸிமம் பேரோட நேச்சர்னு நினைக்கிறேன். எனக்கும் ஷால்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சுன்னு சொல்லி பஜாருக்கு போனோம். பஜார் சும்மா களை கட்டுது, லைட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்ட்ரீட் சைட் ஷாப்ஸ் எல்லாமே பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. சும்மாவே பஜார் டிராஃபிக்காக தான் இருக்கும். இன்றைக்குன்னு சொல்லவே வேணும், சரியான டிராஃபிக் தான். அந்த கூட்டத்தில் எப்படியோ போய் எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தாச்சு. டேபிள் எல்லாத்தையும் செட் பண்ண அப்புறமா அம்மா சூப்பராக ஃபிர்னி ரெடி பண்ணியிருந்தாங்க டெசர்ட்காக. அதையும் செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். கிச்சனில் போய் பார்த்தா எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு பிரியாணிக்காக. வெளியே போயிட்டு வந்த கேப்பில் இதெல்லாம் சூப்பராக பண்ணிட்டாங்க. பார்க்கவே டெம்டிங்காக நல்லா இருந்துச்சு. மிச்ச ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே மார்னிங் பார்த்துக்கலான்னு டின்னர் சாப்பிட்டுட்டு படுத்துடலான்னு போயிட்டோம். டின்னருக்கு அம்மா சூப்பராக தோசை சாம்பார் தான் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து இப்படி சாப்பிட்டோம். இஃப்தாருக்கு செஞ்ச வடையும் காலி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. காலையில் நான் முழிச்சு வந்து பார்க்கும்போது எங்கள் அம்மா சீக்கிரமாக முழிச்சு பாதி வேலையை முடிச்சிட்டாங்க. ஒரு சைட் சிக்கன் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் பிரியாணி குக் ஆகிட்டு இருக்குது. டேபிளில் எண்ணெய் கத்திரிக்காய் ரைத்தா எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. குட்டி பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்க எடுத்து வச்சுருக்காங்க. நானும் ஈத் ப்ரேயருக்கு லேட் ஆகக்கூடாதுன்னு ரெடியாக போயிட்டேன். இப்போ தான் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறேன். இந்த ஒரு லாங் குர்த்தி தான் போட போகிறேன். கூடவே தேவையான ஆக்சசரிஸ், காஸ்மெட்டிக்ஸ்னு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெருநாள் அதுவுமா சுர்மா போடலன்னா எப்படி, சுர்மா அண்ட் வாட்ச் மட்டும் போட்டுட்டு ஃபஸ்ட் தைக்காக்கு போயிட்டேன். அப்புறம் வந்து ரெடியாக கேட்கலாம் அப்படின்னு. வீட்டுக்கு வந்த உடனே முதல் சலாமன் ஈதி உம்மா கிட்ட தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருஷம் கொஞ்சம் ஈதி அதிகமாக தான் எல்லாருமே டபுளாக கொடுத்துருந்தாங்க. வீட்டில் 25+ டேஸ் ரமதானில் வீட்டில் தான் தராவி தொலை வச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனிப்பு தான். மூமா ஒரு குர்த்தி மெட்டீரியலும் சேர்த்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் வீடியோட எண்டில் காமிக்கிறேன். வீட்டில் எல்லாருக்கும் சலாம்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தா டேபிளில் சாப்பாடு மணக்க சூப்பராக ரெடியாகி இருக்குது. எவ்ரி இயர் பிரியாணி இல்லைன்னு ஃபீல் பண்ணதை விட டபுளாக இன்றைக்கி ஃபீஸ்ட்டை என்ஜாய் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டு முடிச்சோன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்வீட் கொடுத்து சலாம் கொடுத்து லவ்வை ஷேர் பண்ணிக்கிட்டோம்.
நேரத்துலையும் ஒரு ஃபிட் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த அவுட்ஃபிட் ஹாப்பி டு த கோராக தான் இருந்துச்சு. ஏன்னா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுலேயுமே பாக்கெட்ஸ் இருக்குது. எவ்ரி கேர்ள் கேன் ரிலேட் திஸ் நினைக்கிறேன். காமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் ப்ரௌனிஸும் பீஸ் போட்டு எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். நாங்களும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போக ஆரம்பிச்சாச்சு. யூஸ்வலாக பெருசாக எங்கேயும் போகலாம் மாட்டோம். பக்கத்துலேயே எல்லோரும் இருக்கனால சிம்பிளாக போச்சு. ஃபஸ்ட்டு அம்மாவோட சாட்சி வீட்டுக்கு தான் போனோம். அங்கே சலாம்லாம் ஷேர் பண்ணிவிட்டு மூமா ஈதி கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு நேராக எங்கள் சாட்சி வீட்டுக்கு போயாச்சு. அங்கே அவங்க சாக்லேட்ஸ்லாம் தந்து பாசத்தை பொழிஞ்சிட்டாங்க. எல்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தால் எப்போனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு படுப்போன்னு தான் இருந்துச்சு. எல்லாம் முடிக்க ஆல்மோஸ்ட் 2 PM ஆகிட்டு சரின்னு வாங்கின ஈதிஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் தான் சேஞ்ச் பண்ணேன். ஏற்கனவே இந்த காம்ஃபியான காட்டன் கவுன் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் எடுத்து ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. லுஹர் ஆனதுனால சீக்கிரமாக அடுத்த கடமைகள் முடிக்கணும்னு சொல்லி ட்ரான்சிஷன் போட்டாச்சு. சும்மா ஃபேஸை வெட் வைப் பண்ணிவிட்டு டெய்லி ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஈவினிங்லாம் எங்கேயுமே பெருசாக போகலை. யூஸ்வலாக இப்படி போகிற பழக்கமும் எங்களுக்கு இல்லை. பீச் எல்லாமே ரொம்பவே க்ரௌடடாக இருக்கும். ஊரில் பீச் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஒரு 5 PM கிட்ட போல் மட்டும் ஈவினிங்கில் பக்கத்தில் இருக்க பள்ளிவாசலில் ஜியாரத் மட்டும் போயிட்டு வந்தோம். தென் டின்னர் டைமே வந்துருச்சு. அதுக்குள்ளே லஞ்சுக்கு பண்ண அதே பிரியாணி தான் எல்லாருமே சாப்பிட்டோம். எவ்வளோ தான் பிரியாணி இல்லைன்னு எவ்ரி இயர் சொன்னோமோ அவ்வளோக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சாப்பிட்டாச்சு. அப்புறம் சாட்சி ஃபைனல் டச்சாக அந்த சாக்லேட் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக அந்த டேயை கம்ப்ளீட் பண்ணோம். உங்களோட ஈத் எப்படி போச்சு? எங்களை மாதிரி தான் இருக்குமா? எங்களோட ஈத் vlog எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் அடுத்து வர வரைக்கும் ஸ்டே டியூன். அண்டில் இட்ஸ் a warm bye from us. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.